Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வெயிட்டை குறைக்கிறோம், இல்லை நமக்கு நிறைய மன பிரச்சனைகள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது, நான் வாக்கிங் போகிறேன், வெளியில் போகிறேன், ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ. இப்போது காலையில் நடைப்பயிற்சி போகிறது நல்லதா இல்லை மாலையில் உடற்பயிற்சி போகிறது நல்லதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ காலையில் உடற்பயிற்சி போகிறதுலேயும் நிறைய பயன்கள் இருக்குது, மாலையில் உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. இப்போது நடைப்பயிற்சி, இப்போது வாக்கிங் போகிறாங்க இல்லையா, இப்போ காலையில் போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ காலையில் போகிற வாக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு சூரிய ஒளியில், இப்போது சில பேர் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெளியில் எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்போ அந்த மாதிரியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் எனக்கு வாக்கிங் போக டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெட்மில் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெட்மில்லில் எக்ஸசைஸ் பண்ணாலும் சிறிது நேரத்துக்கு நம்ம வெயிலில் உடம்பை காமிச்சா மட்டும்தான் நமக்கு விட்டமின் இ நமக்கு முழுமையாக கிடைச்சி போனுக்கு தேவையான கால்சியம்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே விட்டமின் டி எல்லாமே நம்ம போனுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதான் நம்ம ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா சருமம் எந்த விதமான அலர்ஜி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஷர் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகள்லேருந்து, நம்ம நிறைய சரும வியாதிகள்லேருந்து நிறைய தப்பிக்கலாம். இப்போது வெளியில் இப்போ காலையில் எக்ஸசைஸ் போகிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் போகிறது இப்போது நல்ல மனசை ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்படின்னா, இப்போ காலையில் போகிறப்போ நம்ம தூங்கி எழுந்தோடனே நம்ம மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்படி இருக்கிறப்போ அதுவும் இல்லாமல் நம்ம காலையில் ஃப்ரெஷ் ஏரில் அப்படியே போகிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோன் நம்ம மனசை ரிலாக்ஸ் ஆக்கி புத்துணர்ச்சியாகவும் ஹாப்பியாகவும் வச்சுருக்கோம். அப்படி நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா எந்த கவனமும் சிதறாது, நமக்கு சில குறுக்கீடுகள்லாம் இருக்கவே இருக்காது. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது வெளியில் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் காலையில் நடக்கிறது பசியை கட்டுப்படுத்துது. நிறைய கலோரிகள் நமக்கு லாஸ் ஆகிறதுனால இப்போ காலையில் நம்ம நடைப்பயிற்சி செய்கிறதுனால அன்னைக்கு முழுக்குமே நாள் முழுவதும் பசியை கண்ட்ரோல் பண்ணுவதனால நம்ம ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறதுனாலையும் இப்போ நம்மளுக்கு காலை நேரத்தில் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால காலை நேர நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது. ஏன்னா அளவான சாப்பாடு சாப்பிடுவது மூலமாக நமக்கு பசி உணர்வு இருக்காது. அப்போ நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்படி கம்மியாக சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக நடந்துடும். நமக்கு உறக்கம், இப்போ காலையில் நம்ம போகிறோம், இப்போ காலையில் போகிறதுனால இப்போ காலையில் போயிட்டு வாக்கிங் போயிட்டு நம்ம திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுனால நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த உறக்கம், ஒரு மன நிம்மதி, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள் நம்ம உடம்புல கரைஞ்சி நம்ம தசைகள் உடல்நிலை இப்போ பார்த்திங்கன்னா காலையில் நம்ம நடக்கிறதுனால நம்ம உடல் வெப்பநிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உடல் வெப்பநிலை கம்மியாக இருந்துச்சுனால தசைகள் மூட்டுகள்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அப்படி இறுக்கமாக இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு நடக்கிறப்போ ஒரு மிதமான கொஞ்சமாக வீட்டிலே கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு தான் நடக்கணும். ஏன்னா நம்ம தூங்கி எழுந்தோடனே நம்மளோட கை கால் முட்டிகள்லாம் ரொம்ப இறுக்கமாக ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு நடக்கிறதுனால அதிகப்படியான அழுத்தம் நம்ம காலுக்கு கொடுக்க வேண்டாம். காலுக்கோ கைக்கோ நம்ம அதிகப்படியான அழுத்தம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா கையை நல்லா வீசி நல்லா வேகமாக நடந்து நம்ம இதய துடிப்பு அதிகமாகிற அளவுக்கு நம்ம நடக்கணும். அது இல்லாமல் நம்ம ஏதோ போகிறோம் வாக்கிங் போகணும் அப்படின்னு கடமைக்காக நம்ம போகிற வழியிலே நம்ம வர்றப்பவே காய்கறிகள் வாங்கிட்டு வந்துடலாம், கீரைகள் வாங்கிட்டு வந்துடலாம்னு ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறது. அப்போ பார்த்திங்கன்னா கவனச்சிதறல்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம கவனம் போகுமே தவிர நம்மளோட முழு கான்சன்ட்ரேஷன் வாக்கிங்கில் இருக்காது. அப்படி இந்த பொருட்கள்லாம் வாங்கணும் இல்லை ஷாப்பிங் தான் பண்ணணும்னா அதுக்கு தனியாக போகணும். வாக்கிங் போகிறப்ப இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. அப்படியே நம்ம வாங்கிட்டு வர்றப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் நம்ம வெயிட் வச்சுட்டு வர்றதுனால நமக்கு முழுமையான ஒரு கை வீசி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால நம்ம இந்த ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் வாக்கிங் போகிறப்ப செய்யவே கூடாது. ரோட்டோரங்களில் விற்கும் வடை, காலையிலே வடை, போண்டா, பஜ்ஜி, டீ, காஃபி இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் எதையுமே குடிக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போனோமா, வாக்கிங் போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஃப்ரெஷ்ஷப் ஆனோமா, ஆஃபீஸ் கிளம்பி போனோமா, அந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு முழு பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும்.
இப்போ மாலை நேரத்தில் நடக்கிற உடற்பயிற்சிகள் பார்த்திங்கன்னா, மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ காலையில் வந்து நடக்கிறதுல ஒரு டென்ஷன் இருக்கும். என்ன டென்ஷன் அப்படின்னா, ஐயோ நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும், வீட்டு வேலை இருக்குது, குழந்தைய கிளப்பணும், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இடையூறுகள்லாம் இருக்கும். ஆனால் ஈவினிங் டைமில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம வாக்கிங் போகிறோம், ஒரு ஃப்ரெஷ் ஏரு, ஈவினிங்கு நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறோம், இது மாதிரி நிறைய வந்து மனசு ரிலாக்ஸேஷன் இருக்கும். பட் வந்து இதில் இடையூறுகள்னு பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன் இருக்கும், நிறைய அடுத்தது வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை வாங்கணும், ஏதாவது ஷாப்பிங் போகணும், இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா அந்த ஈவினிங் டைமில் தான் நம்ம வச்சுருப்போம். அதுவும் வந்து கொஞ்சம் சில இடர்பாடுகள் இருக்கும். இப்படி என்ன இடர்பாடுகள் காலையோ மாலையோ என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் நம்ம வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு 1/2 hour ஒரு 30 minutes வந்து வாக்கிங்காக மட்டுமே நம்ம செலவழிக்கணும். அதாவது எந்த பக்கமும் நம்ம கவனத்தை சிதற விடாமல், இல்லை ஷாப்பிங் பண்ணுறது அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போகணும். நடக்கிறப்ப சாதா செப்பல் யூஸ் பண்ணி நடக்கக்கூடாது. நம்ம ஏன் காசை போட்டு ஷூ வாங்கணும் அப்படின்னு யோசிப்போம். அப்படி வந்து நம்ம ஷூ வாங்காமல் நடக்கிறப்போ காலுக்கு நிறையான அழுத்தம் கொடுக்குறப்போ நம்ம நடைப்பயிற்சியினோட பலன் வந்து முழுமையாக கிடைக்காது. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நம்ம காலுக்கு பொருத்தமான ஷூவை வாங்கி நம்ம வாக்கிங் ஷூ வாங்கி போட்டுட்டு நடக்கிறதுனால அந்த காலுக்கு வந்து அதிகமான அழுத்தம் வந்து நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாகிடும். நடைப்பயிற்சியும் நமக்கு ஈஸியாகவும், நம்மளோட பாதங்களும் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம சாதா செப்பல் போட்டோம்னா அழுத்தம் அதிகமாகி காலில் தேவையில்லாத ஆணி பிரச்சனை, இல்லை காலில் பேர்ஸாக டியர் ஆகிறது, பர்சைட்டிஸ், அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். எவ்வளோ செலவு பண்ணுறதை வந்து நம்ம செலவுகள் பார்க்காம நமக்கு காலுக்கு பொருத்தமான அந்த வாக்கிங் ஷூ வாங்கி போட்டுக்கிட்டு நடக்கிறது தான் காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நல்லது. அது மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா பசி வந்து அந்த பசி எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். அது ரோட்டோரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஈவினிங்கில் வருவாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தாமல் இப்படி நிறைய கொஞ்சம் சிரமங்கள் லைட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறோம் அப்படின்ட்டு நம்ம டிப்ரெஷன்லாம் மறைஞ்சி கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேசிக்கிட்டும் நம்ம மற்ற கவலைகள்லாம் மறந்து இருக்கிறதுனால ஈவினிங் வாக்கிங்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயந்தான். அது மாதிரி உடல் வெப்பநிலை வந்து ஈவினிங்கில் வந்து நமக்கு பொதுவாகவே வந்து அதிகமாக இருக்கும். இப்படி அதிகமாக இருக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், மூமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த காலையில் எழுந்திருக்கிறப்ப தான் டைட்டாக இருக்கும். ஆனால் ஈவினிங்கில் வந்து அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே வந்து லூஸாக தான் இருக்கும். நம்மளோட கால் கை முட்டிகள் வந்து லூஸாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நம்ம நடப்போம். அப்போது நடைப்பயிற்சிங்கிறது காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி மற்ற இதில் கவனம் செலுத்தாமல் தேவையில்லாத பொருட்கள் வாங்கி சாப்பிடாமல் நம்ம வந்து உடம்பை தான் குறைக்க போகிறோம், வெயிட்டை குறைக்க போகிறோம், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் வரும். தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சி மனசும் டிப்ரெஷன்லாம் குறைஞ்சி மனசு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நமக்கு வந்து நைட்டில் வந்து இரவு நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். நம்மளுக்கு சரும வியாதிகள்லேருந்து நம்மளுக்கு சூரிய ஒளியில் நடப்பதனால நமக்கு நிறைய விதமான சரும வியாதிகள் வந்து வராமல் தடுத்துக்கலாம். இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் 30 வயசை தாண்டிட்டாலே ஒரு நாளைக்கு நம்ம 2000 ஸ்டெப்ஸாவது, குறைந்தது 2000 ஸ்டெப்ஸாவது நடக்கணும். மேக்ஸிமம் 8000லேருந்து 12,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கலாம். அதனால் எல்லா மனிதர்களும் வந்து உடம்பை குறைக்கணும்னு கிடையாது. இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களும் சரி, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தணும், பல விதமான வியாதிகளை குறைக்கணும், ப்ரெஷராக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் அதெல்லாம் குறைக்கணும்னா நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் எல்லாரும் மினிமம் குறைந்தது ஒரு 30 minutes நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி.